ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் தானே பார்க்குறீங்க. கரண்ட் வேற இல்லைங்க. அதான் சரி டீ வேற பார்க்க முடியாது, தின்னகும் ஏதாவது வேணும் போல இருந்து அப்படியே பார்த்தாச்சுன்னா சக்கக்கொட்டை இருந்து, சரி இதை எடுத்து அவிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா, சரி கலங்கு இருக்குன்னு தேடி பார்த்தாச்சுன்னா கலங்கு வேற இல்லைங்க. சரி சக்கக்கொட்டையாவது அவிச்சு தின்னுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கழுவிட்டு இருந்தாச்சுன்னா எங்கள் அம்மா சொல்லுது, எவ்வளவு சக்கக்கொட்டை தின்னு வயிறு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு என்கிட்ட வந்து புலம்பணும், இருக்கி இடத்துல போட்டு உங்களை தூக்கி போட்டு அடிப்பேன் அப்படின்னு. நம்ம வேற ஆமாம் அப்படியெல்லாம் ஆகாது, அப்படி உன்ட்ட சொன்னாச்சுன்னா நீ அடுத்த என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு பில்டப் படிச்சுக்கிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு அடுப்புக்கிட்ட போயிட்டேங்க. அடுப்புக்கிட்ட பார்த்தா ஏற்கனவே வெந்நி தண்ணி இருந்து, சரி அப்போ கொஞ்சம் கூட நல்லா வெந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெந்நி தண்ணியை மாற்றாமல் அதே தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டுட்டேங்க. எங்கள் அம்மா பார்த்து அதுக்கும் ஒரே திட்டு, வெந்நி நான் குடிச்ச போட்டிருக்கேனா இல்லாட்ட உனக்கு சக்கக்கொட்டை வைக்க போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு வாழையும் பையன் எங்கள் அம்மா தந்துங்க. சரி என்ன பண்ண, கேஸில் வச்சு அவிச்சா எங்கள் அம்மா என்ன அதோட தொலைச்சியே போடும், எனக்கு கேஸ் மொத்தம் தீத்துறான்னு. சரி நம்ம அடுப்புலேயே அவிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாழையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இனிஞ்சி இனிஞ்சி அடுப்பில் வச்சு எரிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஆனால் அந்த அடுப்பு எரியவே இல்லைங்க. மழை டைம் வேறையா, அப்போ ஒரே பாய்ச்சிங்க, அணைஞ்சி அணைஞ்சி ஊதி ஊதி நான் இருந்து எரிய வச்சிருக்கேங்க. நான் பட்ட பாடு இருக்கே அதை எரிய வச்சது. சரி எப்படியோ கொதிச்ச உடனே சரி உப்பு போடனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உப்பையும் போட்டாச்சுங்க. உப்பு போட்டுக்கிட்டு பார்த்தாச்சுன்னா அது வந்து வியாபவே இல்லை, அதனால கொஞ்ச நேரம் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவையல் அரைக்க வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. இதை யூடியூப் பார்த்தாங்க, துவையல் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தேன். ஆனால் நான் நார்மலாக பண்ணியிருந்தாலே அது நல்லா தாங்க வந்திருக்கும், எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒருக்கா பண்ணியிருந்தோம், சூப்பர் டேஸ்ட்டாக இருந்து. மல்லி இலையெல்லாம் போட சொல்லி போட்டோமா, தின்ன ஆவலைங்க. அம்புட மல்லி இலை ஸ்மெல் தான், ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல்லு சகிக்கலை. ஆனால் இதுக்கு நார்மலாக பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருந்தாலே வேறு லெவல் டேஸ்ட் இருக்குங்க. அது கூட கொஞ்சோண்டு உள்ளியும் போட்டால் போதும், ஆனால் நான் இதில் உள்ளி சேர்க்கலை. ஸோ எப்படியும் நாங்கள் அரைச்சிட்டோங்க. அதுக்கு மனமே சகிக்கலை, பச்சை ஸ்மெல்லாகவே இருந்துங்க. அதுவும் எங்கள் அம்மா எள்ளு போல் அந்த உப்பு எரிப்பு பார்த்துட்டு சொல்லுது, நல்ல காலத்தையே நீ வந்து எரிப்பு தின்ன மாட்ட, இது வேற இந்த அளவுக்கு எரிப்பு, இதெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு எங்கள் அம்மா வேற சொன்னாங்க. சரி நம்ம சக்கக்கொட்டை கூட வச்சு தின்னக்கு எரிப்பெல்லாம் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு போய் சக்கக்கொட்டை எடுத்துகிட்டு வந்தேங்க. சக்கக்கொட்டை பரவாயில்லைங்க, கொஞ்சம் அந்த வெந்நி சூட்லேயே அப்படியே மூடி வச்சனால நல்லா வெந்திருந்து. அதுக்கப்புறம் அதில் உள்ள தோடெல்லாம் இலக்கிக்கிட்டு பையன் நான் ஃபஸ்ட்டு எள்ளு போல் டேஸ்ட்டு பார்த்தேன் எப்படி இருக்கும்னு. பரவாயில்ல, நல்லா தான் இருந்து. ஆனால் அந்த இதை வச்சு மட்டும் தின்னவே முடியல. அந்த துவையல், நார்மல் துவையல் வச்சு தின்றதுனாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு கூட கலங்கும் கொஞ்சம் மீன் குழம்பு இருந்திருந்து அடி பொலிங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. எப்போதுமே நீங்கள் சக்கக்கொட்டையை தின்னும்போது 2 தோலை உரிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க வெள்ளை தோல், அதுக்கப்புறம் அதுக்கு அடியில் வந்து ஒரு காப்பி கலர் தோல் இருக்கும். அந்த காப்பி கலர் தோல் தான் எல்லாருக்குமே வயிறு சரியில்லாமல் ஆவியது. அந்த காப்பி கலர் தோலையும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் சக்கக்கொட்டை தின்னும்போதெல்லாம் ஏதாவது எரிப்பான ஏதாவது கறியோ குழம்போ ஏதாவது வந்து வச்சுக்கோங்க, இல்லாட்ட துவையல் இதை மாதிரிப்பட்டது, இல்லாட்டா உங்களுக்கு நல்லா வயிறு சரியில்லாமல் ஆயிரும். ஓகே, see you guys, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.